This video sponsored by SPO Digital Marketing Company. இதன் மூலயமா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலயமா பணம் சம்பாதிக்கவும் முடியும், அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும். மெனி மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர். 5 நிமிடத்தில் சம்பாதிக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆதியே துணை. நல்ல செவித்துளை படைத்த நற்சிந்தை மக்களுக்கு ஓர் இனிய செய்தி. பரமபத முக்தி செயலில் ஏற்றி வைக்கும் கல்கி மகதி இறுதி மெசையா பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் எல்லையற்ற பெருங்கருணையால் தன்னை அறிதல் என்னும் தன் ஜீவநிலையாகிய தேவநிலையை பிரம்ம நிலையை அறிந்து எல்லா ஜாதி மதங்களின் வேதாந்தங்கள், அனுஷ்டானங்கள், வழிபாடுகள் அனைத்தின் அகமிய மெய் ரகசியங்களையும் தரிசனையாய்க் கண்டு ஆவிடை என்னும் தேவயோனியின் வழியாக பிறந்து பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான ஒரு அரிய உபாயத்தையும் சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருமெய்ஞான அருளமுதம். உனக்கு 9 வாசல்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். ஒரு வாசல் எதையும் உள்ளே வாங்குமே தவிர வெளியே விடாது, அது செவி. 2வது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் விடும், அது நாசி. 3வது உள்ளே வாங்கி ஜீவனிடத்திற்கு அனுப்பிவிடும், அது கட்புலன். 4வது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் தள்ளும் வல்லமும் உடையது, அது வாய். மற்றிரு வாசல்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியே தள்ளுமே தவிர உள்ளே வாங்காது, இவை மலவாயல் ஜலவாயல். 9 வாசல் உள்தாள் இடவும் என்று கூறியிருப்பதை பார்த்தால் வெளித்தால் ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறதல்லவா? நம் வீடுகளுக்கு கதவுகளின் வெளியில் ஒரு தாழ்பாலும் உள்புறம் ஒரு தாழ்பாலும் போட்டிருக்கிறோம். அதுபோல நாம் சில சமயம் சிறுநீர் கழிக்க வேண்டுமானாலும் கூட அதை அடக்கிக் கொள்கிறோம். மலம் கழிக்க போக வேண்டுமானாலும் அதையும் அடக்கிக் கொள்கிறோம். எச்சில் துப்ப வேண்டியிருந்தாலும் அதையும் துப்பாமல் அடக்கிக் கொள்கிறோம். இப்படி செய்வதெல்லாம் வெளித்தாள் போடுவது போலத்தான். மேற்சொன்ன வெளித்தாள்கள் நம் சொற்படி கேட்கின்றன. ஆனால் உள்தாள் இடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சுரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. அவர் உதவி இருக்கும்போது நம் ஆயுள் பரியந்தம் நம் ஜீவ தேகத்துக்குள் போக்குவரத்தாய் இருக்க முடிகிறது. இந்த மனித உடல் இருக்கும் வரை எப்போது அந்த உட்தாளின் சாவியை நாம் கைப்பற்றலாம் என்று யமன் காத்து கொண்டே இருக்கிறான். ஒரு தேவபிரானின் கையகத்தாகி உள்ளவர்களின் உள்தாளின் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் யமன் வந்து சந்திக்கும் தருவாயில் சற்றென்று உள்தாளிட்டு விடுகிறார்கள். அதனால்தான் ஜீவன் உள்ளே அடங்கி விடுகிறது. ஆனால் தெய்வத்தின் கைவசம் ஆகாதவர்களின் உள்தாளின் சாவியை யமன் வெகு எளிதில் கைப்பற்றி உள்தாளி நீக்கி விடுகிறான். அதனால்தான் இத்தனை நாள் உள்ளே இருந்த கோழை கசப்பு எல்லாம் வெளியே கக்கி உடலை நாரடித்து விடுகிறது. இந்த அரும் செயலையே 9 வாசல் உள்தாள் இடவும் 5 கதவை அடைப்பதும் காட்டி என்று ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தில் பாடி வைக்கப்பட்டுள்ளது என்று நாசிக்கு வெளியே மூச்சு போடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள்
திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். அனைவருக்கும் நமஸ்காரம்.